வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது கார்ப்பரேட் அக்கௌண்டிங் ஃபஸ்ட் யூனிட் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸில் மாடல் 2 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். வாங்க செக்ஷனுக்குள்ளே போவோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டு செஷனில் என்ன பண்ணோங்கிறத ஒரு ஸ்லைடாக காட்டியிருக்கேன். ஸோ லாஸ்ட் செஷனில் நம்ம பார்த்தது வந்து இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அந்த இன்ட்ரடக்ஷன் சாப்டர் பார்த்தோம். அதில் ஷேர்னா என்ன, மீனிங், டெஃபினேஷன், ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதுக்குள்ளே நீங்கள் போய் ஒரு ரீகேப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்லைடில் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் லிங்க் கொடுத்துருக்கேன். இது டைரெக்டாக அப்படியே ஃபஸ்ட்டு இதுக்கு போயிடும். பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இருக்க ஃபஸ்ட் ஸ்லைடில் ஷேர்ஸ்னால் என்ன, மீனிங், டெஃபினேஷன், அவருடைய சேல் அண்ட் ஃபீச்சர்ஸ், வாலண்டரி அசோசியேஷன்னா என்ன, செப்பரேட் லீகல் என்டிட்டினா என்ன, அவங்களுக்கு ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர்டிஃபிஷியல் பர்சன்னா என்ன, பெர்பெச்சுவல் சசஷன்னா என்ன, காமன் சீல்னா என்னங்கிறது நம்ம லாஸ்ட் சாப்டர்லேயே தெளிவாக பார்த்தோம். லிமிட்டட் லைபிலிட்டி, ட்ரான்ஸ்பிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ், இதில் வந்து 2 கொஸ்டின்ஸ் உங்களை நான் எழுதி பார்க்க சொல்லியிருந்தேன். அதனுடைய ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாமே இது லாஸ்ட்டு சாப்டர்ஸில் நம்ம பார்த்தது ஃபுல்லாக. ஸோ இப்போ அடுத்த நம்ம பார்க்க போகிற செக்ஷன் வந்து டைப்ஸ் ஆஃப் ஷேர். பார்த்தீங்களா, இப்போ டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸில் வந்து 2 விதமான டைப்ஸ் இருக்குது. ப்ரிஃபரன்ஸ் ஷேர், ஈக்விட்டி ஷேர் அப்படிமோ. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸுங்கிறது தமிழ்னா முன்னுரிமை பங்குகள் அப்படிமோ. ஈக்விட்டிங்கிறது சம உரிமை பங்குகள். ஒரு நிறுவனத்தில் வந்து மெம்பர்ஸை வந்து 2 விதமாக பிரிப்போம் நம்ம. யாரெல்லாம் முன்னுரிமை பங்குதாரர்கள், யாரெல்லாம் சம உரிமை பங்குதாரர்கள். இந்த முன்னுரிமை பங்குதாரர்களுக்கு வந்து நம்ம வரக்கூடிய ப்ராஃபிட்டை வந்து டிவிடெண்ட் அடிமோ. மாதம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலாக ஒரு அதை வரக்கூடிய ப்ராஃபிட்டை வந்து பிரித்து கொடுக்குற டிவிடெண்டாக பிரித்து கொடுக்கும். அப்படி டில்லேண்டு வர கொடுக்கக்கூடிய கம்பெனி மாதம் கம்பெனி ரன் பண்ணுறவங்க தாண்டி நம்ம கொடுக்கக்கூடிய பங்குகள் தான் முன்னுரிமை பங்குகள். அவங்களுக்கு ஒரு டிவிடெண்ட் பங்கு ஆதாயம் கொடுத்தோம்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா முன்னுரிமை பங்குகள்ம்போம். அதை தான் இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க, சிம்பிளாகவும் சொல்லியிருக்காங்க. The preference shares are those which enjoy preferentially right, முன்னுரிமை பெற்ற உரிமை, over the classes of shares for the payment of dividend, பங்கு ஆதாயத்தை பிரித்து during the lifetime of the company. நான் சொன்ன மாதிரி ஒரு கம்பெனியோட லைஃப் டைம் வரையும் அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டை பிரித்து கொடுத்தால் ரீபேமெண்ட் ஆஃப் கேபிட்டல் ஓவர் த கிளாஸஸ் ஆஃப் ஷேர்ஸ் அட் த டைம் ஆஃப் வைண்டிங் ஆஃப். ஒரு கம்பெனி க்ளோஸ் ஆகிறத தாண்டி நம்ம பிரித்து கொடுத்தோம்னா அதுதான் முன்னுரிமை பெற்ற பங்குகள். ஓகேவா. அடுத்து சம உரிமை ஆர் ஆர்டினரி ஷேர்ஸ். அப்போ யாரெல்லாம் முன்னுரிமை இல்லையோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்கறது தான் நம்ம சம உரிமை பங்குகள். சிம்பிளாக சொல்லிட்டாங்க. ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆர் தோஸ் விச் டூ நாட் என்ஜாய் எனி ப்ரிஃபரன்சியல் ரைட். முன்னுரிமையோட பங்குதாரர்களின் ரைட்டை பெற முடியாதவர்கள் அனைவரும் in payment of dividend and repayment of capital is called equity or ordinary shares. The holders of these shares are paid dividend only after the payment of preferential share. அவங்களுக்கு முன்னுரிமை பங்குதாரர்களுக்கு கொடுத்தது போக தான் இவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும். The rate of dividend is not fixed on equity shares. It varies from time to time. அங்கே வந்து அப்படி கிடையாது. மாதம் இல்லை வருடம் 1000 ரூபா டில்லேண்டுன்னா அந்த வருடம் முழுக்க 1000 கொடுப்பாங்க. இங்கே அப்படி கிடையாது. ஒரு மாதம் 1000 ரூபா வரும், அடுத்த மாதம் 250 ரூபா, அடுத்தது 750, இந்த மாதிரி வேரியேஷன் டைம் டு டைம் காட்டுவோம் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ இதுதான் 2 முக்கியமான டைப்ஸ். ஒன்று வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ், அனதர் ஒன் ஈக்விட்டி ஷேர்ஸ். இந்த 2மே நம்ம பார்த்தாச்சு. இப்போ அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸில் வந்து அதுக்குள்ளே சப் டைப்ஸ் இருக்குது. அதாங்க சொல்லியிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், முன்னுரிமை பெற்ற பங்குதாரர்களுடைய டைப்ஸ் என்னென்னு பார்ப்போம். குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். அதாவது குமுலேட்டிவ்ங்கிறது என்னென்னா ஒதுக்கப்பட்ட பங்குகள். அவங்களுக்குன்னு ஒரு முன்னுரிமை பங்குதாரர்களுக்குன்னு ஒரு ஷேர்ஸ் வந்து ஒதுக்கப்பட்டு இருப்பாங்க. அதைத்தான் வந்து குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆர் தோஸ் இன் விச் ஆர் அரியர்ஸ் ஆஃப் டிவிடெண்ட். அவங்களுக்கு பரக்கூடிய கொடுக்க வேண்டிய பங்காதாயத்தினோட அரியர்ஸ் go on accumulating in case of the dividends and are not paid. Preference shares are always cumulative unless otherwise started. அதாவது ஒரு முன்னுரிமை பங்குதாரர்களுக்கு வந்து ஒரு மாதம் நம்ம கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து ஒரு கேஸில்
கொடுக்காமல் இருக்கோம், பே பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் ஒதுக்கி கரெக்டாக அரியர்ஸோட பழைய பங்குகள் எவ்வளோ கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இதுதான் குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். நான் குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஒதுக்கப்படாத, யாருக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் ஒதுக்கப்படாததுங்க, in shares in respect of which dividends do not accumulate are called non-cumulative preference shares. அவங்களுக்கு அக்யூமுலேட் பண்ணலை அப்படின்னா அது நான் cumulative ஒதுக்கப்படாத முன்னுரிமை பங்குதாரர்கள். They right to claim dividend will lapse if there are no profits to pay dividends in a particular period. சப்போஸ் அவங்களால பங்குதாரம் அந்த இதுக்கு ப்ராஃபிட் வரல அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு அந்த நேரத்தில் பங்கு ஆதாயம் கொடுக்க முடியாது. ஓகேவா? அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து சப்போஸ் ஒரு நேரத்தில் லாஸ் ஆகிருக்கு, ஒரு மாதம் அவங்களால கொடுக்க முடியலை அப்படின்னா நான் குமுலேட்டிவ்க்கு பழைய பணம் வந்து தர மாட்டாங்க. இதே இது குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்னால் அடுத்த ப்ராஃபிட் வரும்போது போன மாதத்துக்குரிய டிவிடெண்டையும் இங்கே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்ட்டிசிபேட்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட்டிங் இந்த முன்னுரிமை பங்குதாரர்களை கலந்து கொள்கிறார்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா the holders of these shares are entitled to share in the surplus profit remaining after paying dividend. நம்ம டிவிடெண்ட் கொடுத்துட்டோம் ஒரு மாதத்துக்கு, அது போக சர்ப்ளஸ் ப்ராஃபிட் அதிகமான ப்ராஃபிட் வருது, அப்போ அவங்களுக்கு உண்டான அதுக்குன்னு ஒரு சில ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க, முன்னுரிமை பங்குதாரர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுத்தா அதான் பார்ட்டிசிபேட்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். in addition to fixed preference dividend, ஒரு அமௌண்ட் குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து அவங்களுக்கு பங்கு ஆதாயமாக, டிவிடெண்ட்னா பங்கு ஆதாயம் அப்படி கொடுக்குறது. நான் பார்ட்டிசிபேட்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், the holders of these shares are entitled to a fixed dividend only. 1000 ரூபானா 1000 ரூபா, அவ்வளோதான். அதுதான் நான் பார்ட்டிசிபேட்டிங். அதுக்காக நான் அடுத்த மாதம் எனக்கு அதிகமான சர்ப்ளஸ் ப்ராஃபிட் வந்துச்சு, 1000 ரூபா இப்போ எனக்கு 1500 ரூபா கொடுங்க அப்படின்னா இதில் கொடுக்க முடியும். ஆனால் பார்ட்டிசிபேட்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸில் கொடுக்கலாம். 1000 ரூபா போக அடிஷ்னலாக 500 ரூபா வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? அது கன்வெர்ட்டபிள், மாறும் தன்மைக்குடைய ப்ரிஃபரன்ஸ் ஷேர். முன்னுரிமை பங்குகளை ஈஸியாக மாறலாம். எனக்கு இந்த முன்னுரிமை பங்குகள் வேண்டாம், நான் மாறிக்கிறேன், ஈக்விட்டி ஷேராக மாறிக்கிறேன் அப்படின்னா அதுதான் கன்வெர்ட்டபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். The holders of these shares have a right to convert a preference share to equity share. Preference to equity share மாறினால் அது கன்வெர்ட்டபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். மாற முடியலை அப்படின்னா அது நான் கன்வெர்ட்டபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். த ஹோல்டர்ஸ் ஆஃப் தி ஷேர் do not have any right to convert their preferences. Do not have any right. அவங்களால முடியலை அப்படின்னா அது நான் கன்வெர்ட்டபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அடுத்து ரெடியமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். மீள்தகு பணத்தை வந்து நம்ம திரும்ப கொடுக்கலாம் அப்படின்னா அதான் வந்து redeemable preference shares. Redeemable preference are those which can be redeemed after a fixed period. ஒரு அமௌண்ட் ஒரு ஃபிக்ஸட் பீரியட் 1 இயர்க்கு அப்புறம் அந்த பணத்தை நம்ம எடுத்துக்கிடலாம், ரெடீம்டு பணம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா அது மீள்தகு முன்னுரிமை பங்குகள், ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். இதே இது இர்ரெடீமபிள் அப்படின்னா இர்ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆர் தோஸ் விச் கேனாட் பி ரெடீம்டு. பணத்தை வந்து நம்ம எடுக்க முடியாது, ஒரு வருடம் முடித்து எடுக்க முடியாது. அவங்க லைஃப் டைம் ஒரு 10 இயர்ஸ்னால் அந்த 10 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம அந்த பங்குகளை நம்ம பெற முடியும். இதுதான் வந்து இர்ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஓகேவா? ஸோ இதுலேருந்து இப்போ இந்த செக்ஷனில் நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஷேர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸில் வந்து நிறையா 2 விதமான டைப்ஸ் பார்த்துருக்கோம். அதில் ஒன் ஆஃப் டைப் வந்து ஈக்விட்டி ஷேர். வாட் இஸ் ஈக்விட்டி ஷேர்? பல இதில் நான் சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் ஸ்லைடில். அதில் நீங்கள் பார்த்து ஈக்விட்டி ஷேர்னால் என்னென்னு அந்த மீனிங்கை நீங்கள் எல்லாம் எழுதிக்கலாம். அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கேன்? டைப்ஸ் ஆஃப் ஷேர். நம்ம பார்த்த டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸில் என்னென்ன இருக்குது அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த கீ பாயிண்ட்லாம், நான் முக்கியமான கீ பாயிண்ட்லாம் சொல்லியிருக்கேன்ல, அதை வச்சு நீங்கள் கொஸ்டினை ஆன்சர் பண்ணலாம் நீங்கள். ஓகே? ஸோ இதனுடைய ரெஃபரன்ஸ் புக்கு இந்த இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 3 to 4 நம்மளுடைய கார்ப்பரேட் அக்கௌண்டிங் மெட்டீரியல் கோர்ஸ் மெட்டீரியலில் தெளிவாக அது எல்லாமே இருக்குது. இது போக டெக்ஸ்ட் புக்கு வந்து நம்ம டிஎஸ் ரெட்டி அண்டு ஏ மூர்த்தி அவங்க அது நம்ம மார்க்கம் பப்ளிகேஷன் சென்னை புக்லேயும் இருக்குது. இதுதான் இந்த செக்ஷனில் நம்ம கவர் பண்ணக்கூடிய டாபிக்ஸ். நெக்ஸ்ட்டு செக்ஷன் வரும்போது நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலை பார்ப்போம். ஸோ லாஸ்ட்டு செக்ஷனில் நம்ம பார்த்தாச்சு, இந்த செக்ஷனில் நம்ம என்னங்கிறது பார்த்தாச்சு. அடுத்த கிளாஸ் செக்ஷன் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஷேர் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து நெக்ஸ்ட் இதில் நம்ம பார்ப்போம். ஓகே?
ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.